தலை வந்தாலே போகுங்க. தலை மாசம் அப்படியே மிரட்டி விட்டாங்க. வேற லெவல்ல இருந்தது. குரு என்ட்ரி சீன்லாம் தியேட்டர் பிளாஸ்ட் எல்லாம் மேலே ஏறி கத்த ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் டபுள் மடங்கு பசங்க உள்ள என்டர்டெயின் பண்றாங்க சார். எந்த டவுட்டும் இல்லை. 2004 எந்த அளவுக்கு இருந்தோ அதே அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இந்த படத்தை எத்தனை தடவை பார்த்துருப்பீங்க? அந்த பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 times பார்த்தேன் சார். இது வந்து 9 o'clock பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ பார்த்துருக்கேன். இப்போ அஜித் சார் வந்து கார் ரேஸ்க்கு போயிட்டாரு. வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அவர் தான் சார். அவருக்கு என்ன பிடிச்சிட்டு அதை பண்றாரு. அவரு உண்மையே நாங்கள் வந்து அவ்வளோ அவர் மேலே அவ்வளோ ஒரு கிரேஸாக இருக்கும், அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனாக இருக்கும். ஸோ அது வந்து எங்களுக்கு பெரிய விஷயமா இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு படம் இருந்தாலும் வி ஆர் ஹாப்பி. அந்த டைமில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். வரலாறு சார், வரலாறு. அது கண்டிப்பாக இமீடியட்டாக வரணும், ரெட்டும் வரணும். நிறைய படங்கள் இருக்குது சார். ரொம்ப சூப்பரா இருந்தது படம். அதாவது நம்ம சின்ன வயசுல வரும்போது தேட்டர்ல போய் பார்க்கல. ஸோ இதுல வந்து தேட்டர்ல போய் பார்த்தோம். தலை தீபாவளி பாட்டெல்லாம் சும்மா அப்படியே மிரட்டி விட்டாங்க. வேற லெவல்ல இருந்தது. சீன்ஸ் எல்லாமே ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பழைய படத்துல வந்து ஒரு சீனும் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிருது. நிறைய சீன்ஸ் இருக்கு. இப்போ இருக்க படத்துல வந்து லென்த்தாக அப்படியே கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஒரே கான்செப்டை பிடிச்சி கொண்டு போறாங்க. அதுல நிறைய சீன்ஸ் காட்டுறதுனால படம் உண்மையாவே ஜாலியா போகுது. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாம் பார்க்க முடியாது. ஃபுல்லா அப்படியே ஒரு படமா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி இருக்கு. செம்ம என்ஜாய்மெண்ட். உள்ள கத்திட்டே இருக்காங்க. ஏன்டா என்ன அடிக்கிறீங்க, யாரா அடிச்சாரு கேட்டா தலையை ஏன்டா அடிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. பாட்டெல்லாம் தலை தீபாவளி பாட்டுலாம் ஒன்ஸ் மோர்லாம் கேட்டு இது பண்ணாங்க. வீடியோலாம் எடுத்திருக்கேன் நான். இன்னும் செம்ம வைவா இருந்தது. கண்டிப்பா பாருங்க. அஜித் படமா? அஜித் படம் எல்லா படமும் நல்லா தான் இருக்கும். நம்ம எந்த படம் சொல்றது, எல்லா படமும் நல்லா தான் இருக்கும் ரீலீஸ் பண்ணா. படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. வந்ததே அஜித்காக தான். அது விஜய் ஃபேன், அவரை கூப்பிட்டு வந்தேன். அவரே வந்து படம் இந்த மாதிரி இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னார். தெக்கு சிமையில எல்லாம் ஒன்ஸ் மோர் போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப ஜாலியா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். குரு என்ட்ரி சீன்லாம் தியேட்டர் பிளாஸ்ட் எல்லாம் மேலே ஏறி கத்த ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி இப்ப இல்லைன்னு ரொம்ப தான் வருத்தப்படுறோம். வேற வழி இல்ல. அவர் இப்ப ரேசிங்க்கு போயிட்டாரு. வேற என்ன பண்றதுன்னு இப்ப தெரியல. 2026ல ஆதிக் கூட பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அமர்கலம் ரீ-ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. தீனாவே மறுபடியும் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். வேற லெவலுக்கு என்ஜாய் அந்த இயருக்கு போயிட்டோம். நாங்க அட்டகாசம் ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி ஃபீல் பண்றோம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான். தலை படம் வந்தாலே ஒரே மாதிரி தான். ஒன்ஸ் மோர். ஆமா, தலை தீபாவளி தான். அது தலை வந்தாலே போகுங்க. தலை மாசம் அட்டகாசம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுச்சு. நான் பார்க்கல. இப்போ பார்க்கறதே ரொம்ப ஜாலியா இருந்தது. பழைய தலையை பார்க்க செம்மையா ஜாலியா இருந்தது. ஃபேன்ஸ் சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. இந்த தலை போல வர்மா பாட்டு ரிப்பீட்ல போட்டாங்க. அந்த படமே பிடிக்கும். அஜித் பிடிக்கும், அதான் வந்தோம். ஆமா, இல்ல கொஞ்சம் ரொம்ப ஜாலியா இருக்கிற ஒரு டைப் கேரக்டர் இருக்கு. சோ அந்த மாதிரி திரும்பி பண்ணா நல்லா இருக்கும். வேற எந்த படம் ரீ-ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்? அஜித் படம் வில்லன், வாலி, பில்லா, மங்காத்தா எல்லாம் ஆரம்பம் எல்லாமே சொல் என்ன இருந்தார். தக்கா மாசு தலை படம் பக்கா மாசு. அப்போ பார்த்தோட இப்ப பார்க்கறது சூப்பரா இருக்கு. அப்பயும் பார்த்தா இப்பயும் சூப்பரா இருக்கு படம். தலைனா மாஸ் தான் தலைவர். சாம மாஸ். படம் ஃபுல்லா மாசு. தலைனா மாஸ். சூப்பர். பாத்தீங்களா எப்படி இருக்கு பாரு. வேற லெவலு மாஸ். 4 முறை போட்டாங்க. லாஸ்ட் பாட்டு சூப்பரா இருக்கு. எல்லா படமும் அமர்கலம், காதல் மன்ன இதெல்லாம் வந்தா நல்லா இருக்கும்.